ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இஸ்ரவேல் என்றால் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறது. அந்த ஜனத்திற்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வேத வார்த்தைகள், நியமங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் கை கொள்ளும்போது நாம் முதலாவதாக பாக்கியவானாக மாறுகிறோம். பாக்கியவான் என்றால் சகல ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரவானாக நாம் மாறிவிடுகிறோம். நாம் எப்பொழுதென்றால் அவருடைய நியாயங்களையும் செய்ய நாம் கவனமாக இருக்கும்போது, ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள், கட்டளைகள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய நியமங்களையும் அவருடைய நியாயங்களையும் நாம் செய்வதற்கு கவனமாக இருக்கும்போது தேவன் நம்மை முதலாவதாக பாக்கியவானாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை நாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தேவன் ஒவ்வொரு நாளிலும் நம்மை தைரியப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட எப்படி பேசுகிறது என்று நாம் கவனித்தோம் என்றால், இங்கு அநேக காரியங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீ பலங்கொண்டு தைரியமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை கூற முடியாது. நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக, இஸ்ரவேலுக்காக தேவன் இப்படிப்பட்ட வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் தேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் பலனில்லாதபடிக்கு சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் தேவன் நம்மை பார்த்து நீ பலங்கொண்டு தைரியமாயிரு என்று சொல்கிறார். தைரியமில்லாத அநேக சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் உண்டு. தைரியத்தை இழந்து போகக்கூடிய அநேக ஆபத்துக்கள், அநேக வேதனைகள், அநேக துன்பங்கள், அநேக பலவீனங்கள் இந்த உலகத்தில் நம்முடைய தைரியத்தையும் நம்முடைய பலனை இழக்கும்படியான அநேக காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. நாம் நியமங்களையும் நாம் கவனமாய் செய்யும்போது நம்மை தேவன் பாக்கியவானாய் மாற்றி ஒவ்வொரு நாளிலும் நம்மை தேவன் பலனை கொடுத்து தைரியத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த வேத வசனத்தில் நீ பலங்கொண்டு தைரியமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இந்த உலகத்தில் அநேக பயங்கள் ஒவ்வொரு மனிதனையும் அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளிலும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அநேக இடத்துல நாம் பயப்படும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. இந்த வேதத்தில் அநேக இடங்களில் 365 முறைகளுக்கு மேலாக நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தை, நம் பயத்தை நீக்குகிற வார்த்தைகள் அநேகம் உண்டு. நம்முடைய கலக்கத்தை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய வேதனைகளை நீக்குகிற அநேக வார்த்தைகள் உண்டு. தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி நம்முடைய எல்லா பயத்திலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்குகிறவராக, நாம் கலங்குகிற நேரத்திலெல்லாம் கண்ணீரை துடைக்கிறவராக, நாம் சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள், இந்த உலகத்தில் நடக்கிற ஆபத்துக்களை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் நியமங்களையும் நியாயங்களையும் நீங்கள் கை கொள்வீர்கள் என்றால் தேவனுடைய பலனும், தேவனுடைய தைரியமும், தேவனுடைய ஆறுதலும், தேவனுடைய ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நாம் செவி கொடுப்போம், அதை செய்ய கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நியாயங்களையும் நியமங்களையும் கை கொள்ளும்போது, அதை செய்ய கவனமாக இருக்கும்போது எங்களை நீ பாக்கியவனாய் நீர் மாற்றுகிறதற்காக
நன்றி. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வருகிற பயங்கள், பலவீனங்கள், தைரியமில்லாத சூழ்நிலை எல்லா நேரத்திலும் எங்களை பார்த்து நீர் ஆற்றுகிற வார்த்தை, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லியிருக்கிற உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பலங்கொண்டு தைரியமாயிரு என்று சொல்லியிருக்கிற உடைய வார்த்தைக்காக, இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி பலனை கொடுத்து கலங்குகிற நேரமெல்லாம் நீர் ஆண்டவரே கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து உங்கள் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.